ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்குறது ஆம்கோல் சுற்றளவு கட்டிங் செய்யும்போது என்ன அளவு இருந்ததோ அதே அளவு தைச்ச பின்னாடியும் சரியாக வருது அப்படின்னு தான். சிலர் தைச்ச பின்னாடி எனக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் கட்டிங் செஞ்சது தைச்ச பின்னாடி என்ன அளவு வருதுன்னு பார்க்கலாம். கை சுற்றளவு 5.75 இன்ச்சு வச்சு கட்டிங் செஞ்சுருந்தது. ஆம்கோல் இறக்கம் 4.5 இன்ச்சு வச்சுது. தைக்கும்போது 1/4 இன்ச் 1 பாயிண்ட் மட்டும்தான் தைச்சிருக்கு. இந்த ப்ளவுஸ் கட்டிங் செஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்கு தையலும் மேல் சைடு ஒரே தையல் தான் இருக்கும். ஹெம்மிங் பண்ண மாதிரியே ஃபினிஷிங் நீட்டாகவே வரும். இந்த மாதிரி எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேல் சைடு தையல் இருக்கிறது தெரியாது, கரெக்டான மேட்ச் நூல் போட்டதுன்னா. நெக்கு தையல் மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கிராஸ் பீஸ் கட்டிங் செஞ்சுக்கலாம். பீஸ் நல்லா கிராஸாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வளைவாக திரும்பி வரும். 3 பீஸ் கட்டிங் செஞ்சுக்கலாம். ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் தான். ஒன்றரை இன்ச்சு இருக்குது, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டி சின்ன தையல் அடிச்சுக்கலாம். மூணு பீஸு பிசுரில் கட் பண்ண பின்னாடி மேல் சைடு வச்சுக்கலாம். ப்ளவுஸுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு 1/4 இன்ச் இருந்ததுன்னா மேல் சைடு மடிச்சு தைக்கிறதுக்கு அதை விட 1 பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்கணும். அப்போ தான் தையல் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு தைக்க முடியும். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுனாலும் உள் சைடு போகிறது தான். நம்ம தையல் மேல் சைடு அடிக்கும்போது 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். பீஸ் இழுக்காமே தைச்சிக்கலாம். நான் கீழ் சைடு இருக்கிற ப்ளவுஸை இழுத்தோம்னா நெக்கு அதிகமான லூஸ் வந்துடும். அப்போ சுருக்கு அதிகமாக வரும். அதனால் பீஸ் இழுக்காமே தைச்சிக்கலாம். வளைவாக வர இடத்துக்கு மட்டும் பீஸ் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம். ஜாயிண்ட் வர இடத்த ரெண்டாக பிரித்து விட்டுக்கலாம். ஜாயிண்ட் வர்றது ஒரே சைடு வந்ததுன்னா ரொம்ப திக்னஸாக இருக்கும். தையல் அடிக்கும் போதும் நல்லா ஃபினிஷிங் வராது. ஷோல்டர் ஜாயின் பண்ணது பேக் சைடு போகிற மாதிரி தள்ளி விட்டுக்கலாம். சில கிளாத்து 2 தையல் மேல் சைடு வர மாதிரி அடித்தோம்னா சுருக்கு அதிகமாக வரும். இந்த மாதிரி சிங்கிள் தையல் அடித்தோம்னா மேல் சைடு சுருக்கமே வராது. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஹெம்மிங் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி கழுத்து தையல் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 பாயிண்ட் மட்டும் உள் சைடு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். அதிகமான துணி இருந்ததுன்னா வெளி சைடு பிசிறு தெரியும். இந்த அளவுக்கு மட்டும் இருந்ததுன்னா போதும். மேல் சைடு வர்ற கிளாத்தை விட உள் சைடு 2 பாயிண்ட் குறைவாக இருந்ததுன்னா பிசுறு எதுவும் வெளியே வராது. வளைவாக இருக்கிற இடத்துக்கு திரும்பி வர்றதுக்கு நல்லா கட்டிங் செஞ்சு விட்டுடலாம் தையலில் படாமல். அப்போ தான் சுருக்கம் வராமல் நல்லா திரும்பி வரும். பேக் சைடும் வளைவு வர இடத்துக்கு கட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸ் மேல் சைடு வச்சுக்கலாம். ஊசி அடைக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ரெண்டு தையல் அடிக்கணும்னா உள் சைடு திருப்பி தையல் அடிக்கணும். அப்போ டைம் அதிகமாகும். இந்த மாதிரி தைச்சோம்னா தைக்கிறது ஈஸி தான். இதே சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்ததுன்னா பின் சைடு கை கொடுத்து அடித்தோம்னா சுருக்கம் எதுவும் வராது. பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். கரெக்டான நூல் மேட்ச் போட்டுட்டோம்னா தையல் இருக்கிறதே தெரியாது. உள் சைடு திருப்பி 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம்.
வளைவாக வர இடத்துக்கு மட்டும் நல்லா பீஸ் வளைவாக வச்சுக்கலாம். பின்னாடி சுருக்கம் வராமல் கை கொடுத்து அடிச்சுக்கலாம். பேக் சைடு ரவுண்டாக வர இடத்துக்கு இந்த மாதிரி ரவுண்டாக திருப்பி வச்சுக்கலாம். அப்போ நல்லா மடிஞ்சு வரும், சுருக்கம் வராது. ப்ளவுஸ் பீஸ் என்ன ஷேப் இருக்கோ மேல் சைடு இருக்கிற கிளாத்தும் அதே ஷேப்பில் வச்சுக்கலாம். முதல் ஜாயின் பண்ணும்போது பீஸ் இழுத்து அடிக்கக்கூடாது. இழுத்து அடித்தோம்னா 2 கிளாத்து ஈவனாக இருக்காது. அப்போ டைட்டாக வரும், சுருக்கம் வரும். அதனால் எந்த பீஸையும் இழுக்காமல் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் சைடு தையல் இருக்கிறதே தெரியல. ஃபினிஷிங் நல்லாவே வந்திருக்கு. ஹெம்மிங் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தையல் எல்லா கிளாத்துக்குமே அடிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு கட்டிங் செய்யும்போது 6.25 இன்ச்சு வச்சு கட்டிங் செஞ்சுருந்தது. எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும்தான் வச்சுருந்தது. இப்போ அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தைச்ச பின்னாடி 7 இன்ச்சு வந்திருந்தது, 4 இன்ச்சு மட்டும் சேர்த்தி வந்திருந்தது. ப்ளவுஸ் பீஸையும் வச்சுக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் செஞ்ச பின்னாடி வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கெட்டியான கிளாத்துக்கு இழுத்து தைக்க முடியாது. இழுத்து தைச்சதுனாலும் அதை சரி பண்ண முடியாது. ஏன்னா கிளாத்து லூஸ் கொடுக்காது. இதே வேறு கிளாத்தாக இருந்ததுன்னா கீழ் சைடு பீஸ் இழுத்து தைச்சோம்னா ஸ்லீவ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். 4 இன்ச்சு அதிகமாக இருந்ததுனாலும் இப்போ வச்சு பார்க்கலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ 10ஆம் தான் இருக்குது. இதை இப்படியே தைச்சும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 4 இன்ச்சு மட்டும் இழுக்கிற மாதிரி. எப்பவும் ஸ்லீவ் இழுக்கக்கூடாது. கீழ் சைடு ப்ளவுஸ் பீஸு மட்டும் 4 இன்ச்சு மட்டும் இருந்ததுன்னா இழுத்து தைச்சு பார்க்கலாம். சரியாக வந்ததுன்னா அப்படியே விட்டலாம். ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். பேக் சைடு சரியாக தான் இருக்குது. இதே பெரிய உடம்பாக இருக்கிறவங்களா இருந்ததுன்னா ஆம்கோல் சுற்றளவு இழுத்து தைக்கக்கூடாது. 4 இன்ச்சு கீழ் சைடு இறக்கி கூட கட்டிங் செஞ்சுக்கலாம். இழுத்து தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் போட்டுக்கிறக்கும் ஆம்கோல் சுற்றளவு ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸை அப்படியே இழுத்து தைச்சு பார்க்கலாம் சரியாக வருதான்னு. 1 பாயிண்ட்டுக்கு மேலேயே அதிகமாக இருக்குது. இதே அளவு ப்ளவுஸை வேறு கிளாத்தில் தைக்கும்போது இழுத்து தைக்கும்போது சரியாக தான் இருந்தது. ஆனால் இந்த கிளாத் இழுத்ததுனாலும் லூஸ் கொடுக்காது. தைக்கும்போது 4 இன்ச்சு 1 பாயிண்ட் மட்டும்தான் நான் தையல் அடிச்சிருக்கிறேன். எல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இதே அளவு தான் தையல் வரும். நாம் இதே அளவு தைச்சிட்டு இருந்தோம்னா அது பழக்கத்துக்கு வந்துடும். அரை இன்ச்சு அளவுக்கு தைச்சி பழகணும்னா அதே மாதிரி தான் வரும். அதை மாற்றிக்கிறது ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா மறந்த மாதிரி அதே மாதிரி தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும். சென்டரில் கரெக்டாக வரல ஸ்லீவு. 4 இன்ச்சு இந்த சைடு அதிகமாக தான் இருக்குது. கீழ் சைடு பீஸ் இழுத்து தைச்சதுனாலும் அது சரியாக வரல. இந்த மாதிரி வந்ததுன்னா பிரித்து மறுபடியும் தைச்சிக்கலாம். இப்படியே தைக்கும்போது தைச்சிடலாம். ஆனால் கை சுற்றளவு 4 இன்ச்சு குறைவாக வந்துடும். 4 இன்ச்சு அதிகமாக வந்தது சரி செய்யறதுக்கு 1 பாயிண்ட்டுக்கு மேலே ஆம்கோல் சுற்றளவில் கட்டிங் செஞ்சோம்னாவே சரியாக வந்துடும். டாட் பிடிச்சதுக்கு முன்னாடியே நிறுத்திடலாம். இதே அளவு கட்டிங் பேக் சைடு செஞ்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுக்கிறதுனால ப்ளவுஸ் எதுவும் லூஸாக போகாது, சரியாக தான் இருக்கும். ஸ்லீவு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். கை சுற்றளவும் சரியான அளவுலேயே இருக்கும். ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது சரியாக இருந்ததுனாலும் ஒவ்வொரு கிளாத்து இந்த மாதிரி டைட்டாக வரத்தான் செய்யும். ஏன்னா கிளாத் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால எதுவும் லூஸ் கொடுக்காது. நம்ம சரியாக கணிக்க முடியாது. 4 இன்ச்சு வித்தியாசம் வர்றதும் இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். தையல் ரொம்ப டைட்டாக இருந்ததுனாலும்
ரொம்ப நைஸான கிளாத்துக்கு தையல் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால உள் சைடு இழுத்துட்டே போயிடும். அப்போ 1/4 இன்ச்சு பத்தாம தான் வரும். இந்த ப்ளவுஸ் இப்போ சரியாகவே வந்துருச்சு. எண்டில் முடியும் போதும் சரியான அளவே இருக்குது. மேல் சைடு திருப்பி இன்னொரு தையல் அதே தையல் மேலேயே அடிச்சுக்கலாம். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. இடுப்பு ஜாயின் பண்ணும்போதும் பேக் சைடு என்ன வைக்கிறோமோ ஃப்ரண்ட் சைடு ஒரே அளவு வச்சோம்னா சில ப்ளவுஸுக்கு எச்சு கம்மி வரும். அதை எப்படி சரியாக தைக்கலான்னு, இல்லை எச்சு கம்மி வந்ததுன்னா எந்த மாதிரி ப்ளவுஸுக்கு வரும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான அளவு வருது, சுருக்கு எதுவும் இல்லை. இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். தைச்ச பின்னாடி என்ன அளவு இருக்குதுன்னு இப்போ அளந்து பார்க்கலாம். 6.75 இன்ச் இருந்தது. கீழ் சைடு 10 இருந்ததுனால ஒரு பாயிண்ட் கட் பண்ணி எடுத்தோம். இப்போ 7 இன்ச்சு மட்டும்தான் வந்திருக்கு. இந்த அளவு மட்டும்தான் வித்தியாசம் வரும். நெக்கும் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.